இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் ஒரு போராட்டம் நிற்கிறதானால் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், அது சத்துருவினால் எழுந்த போராட்டம். சத்துரு எந்தெந்த ஆயுதங்களை வைத்து உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தாலும், அது வியாதியாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம், கடன் தொல்லைகளா இருக்கலாம், மனுஷனுடைய எதிர்ப்பா இருக்கலாம், அல்லது கோர்ட்டு கேஸா இருக்கலாம், அது என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலதுபுறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் உங்களுக்கு ஒரு சேதமும் அணுகாது. அல்லேலூயா. சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது துவக்கத்தில் நம்ம இருதயம் ரொம்ப தைரியமா இருக்கும், ரொம்ப தைரியமா பார்த்துக்கலாம் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, போராட்டம் பெருக பெருக இருதயத்தில் ஒரு பயம் வருமானால், தேவ பிரசன்னத்தில் திறப்பில் நின்று சொல்லுங்க, நான் பயப்படும் நாளிலே நான் உம்மை நம்புவேன்.